அவரை தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியம். சாக கிடந்த என்னை தெரிந்து கொண்டார். இயேசுவை நம்பாத என்னை தெரிந்து கொள்ளுகிறார். பைத்தியம் பிடித்து அலைகிற ஒரு வாலிபனை தெரிந்து கொள்ளுகிறார். தற்கொலை பண்ணி சாக போகிற ஒரு வாலிபனை தெரிந்து கொள்ளுகிறார். அவரை தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியம். பெரிய படிச்சிருக்கேன், பட்டம் இருக்குது, நான் டாக்டரேட்டு அவங்களெல்லாம் இல்லை. மனுஷருடைய பார்வையில் பைத்தியமாக தெரிகிறவளை தெரிந்து கொள்ளுகிற தேவன். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஆகையால் தேவன் உங்கள் காரியங்கள் அனைத்தையும் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். விசேஷித்த பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கி தவித்து கொண்டிருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீங்கள் விசுவாசி என்ற ஆரம்ப நிலையிலே இருந்து விடாதபடி இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக மாறி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஆம் பிரியமானவர்களே, அதற்காக தான் தேவன் உங்களை விசேஷமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றே சீஷராக அர்ப்பணிப்போம், செயல்படுவோம். நம்பிக்கையோடு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலாம் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள், நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி கொண்டு வருகிற தன் சீஷர்களை பார்த்து சொன்ன அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த மத்தேயு 10ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும்போது இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர்களோடு கூட தனிப்பட்ட முறையில் பேசுகிறார். அவளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். வியாதியஸ்தரை குணமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். பிசாசை துரத்துங்கள் என்றெல்லாம் சொல்லி சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்பதெல்லாம் கட்டளை கொடுக்கிறார். பாடுகளை குறித்து சொல்லுகிறார். உங்களுக்கு பாடுகள் உபத்திரம் வரும். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறதை போல உங்களை அனுப்புகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆடுகளாக ஆட்டுக்குட்டிகளாக மாறிட்டீங்க. ஆனால் உங்களை சுற்றிலும் நிறைய ஓநாய்கள் இருக்கும். மனிதர்களை கடித்து குதறுகிற ஓநாய்கள் இருக்கும். அதனால் உங்களை அந்த ஓநாய்களுக்கு நடுவில் தான் நான் அனுப்புகிறேன் சொல்கிறார். அதனால் உங்களுக்கு பாடு வரும், உபத்திரம் வரும், நெருக்கம் வரும். ஆனாலும் பயப்படாதுங்க என்று சொல்கிறார். பயப்படாதுங்க, ஓநாய்களை கண்டு பயப்படாதுங்க, பொல்லாத மனிதர்களை கண்டு பயப்படாதுங்க. ஏனென்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவளாக இருக்கிறதுனால உங்கள் மேலே நான் ரொம்ப கவனம் வைத்திருக்கிற தேவன். அதனால் பயப்படாதருங்கள். அப்படின்னா நம்முடைய பயத்தை மாற்றி நம்மை தைரியப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். என் மகனை பயப்படாத, என் மகளை பயப்படாத. எதுக்கு நீ பயப்படுற? நீ பயப்படாத, நான் இருக்கல்ல, என் கண்ணில் நீ விசேஷமானவன், விசேஷமானவள். அதனால் நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆண்டவருக்கு நான் விசேஷமானவனாய் விசேஷமானவளாய் மாறினேன்? யோவான் 15:16 வாசிங்க.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்ளுவது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்க என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எப்படி நாம் விசேஷித்தவர்கள்? அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி நாம் விசேஷித்தவர்கள்? நமக்காகத்தான் அவர் சிலுவையில் இத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்ட ரத்தம் சென்று மறித்து உயிர்த்தெழுந்தார். எப்படி நாம் விசேஷித்தவர்கள்? நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீங்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த மத்தேயு 10 அதிகாரத்தில் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்களை அழைத்து தான் ஆண்டவர் பேசுகிறார். உடனே நம்ம நினைப்போம், நான் முழு நேர ஊழியக்காரன் இல்லையே, அப்போ இது நான் இல்லை. முழு நேர ஊழியக்காரங்களை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று சொல்லுவோம். ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் ஊழியத்துக்காக. முழு நேர ஊழியத்திற்கு சிலரை பாஸ்டர், சபை மேய்ப்பராய் தெரிந்து கொள்கிறார், சிலரை சுவிசேஷகராய் தெரிந்து கொள்கிறார், சிலரை தீர்க்கதரிசிகளாய் தெரிந்து கொள்கிறார், சிலரை போதகர்களாக தெரிந்து கொள்கிறார். அது மாதிரி தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நான் டீச்சராக வேலை பார்க்குறேன், பேங்கில் வேலை செய்கிறேன், நான் படித்து கொண்டு இருக்கிறேன், நான் ஒரு என்ஜினியராக இருக்கிறேன், நான் இன்னும் மேல் படிப்பை படிக்க போகிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் இல்லை அப்படின்ற மனோபாவம் நிறைய பேருக்கு இருக்குது. எப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவருடைய பிள்ளையா மாறினீங்களோ நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சிலர் ஊழியம் செய்ய தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க, நீங்க சாட்சியாய் வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுடன் முழு நேரமாக ஊழியம் செய்கிறவங்க, உங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணுறவங்க, ஆராதனை நடத்துகிறவங்க அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். அப்போ நீங்கள் இயேசுவால் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை? அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து, அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமான தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன் ஜனத்தை கொண்டு வர சரியா பேச தெரியாத கொன்னி பேசக்கூடிய மோசையை தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியம். ஒரு தேசத்தை ஆளுகை செய்வதற்கு சவுலை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிறார். கோலியாத்தை வீழ்த்தி இந்த தேசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கு, எல்லைகளை ஸ்திரப்படுத்த தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். அவங்கெல்லாம் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார், தேசத்தை ஆளுகை செய்யுங்க. அது கூட தெரிந்து கொள்ளுதல்ல ஒன்று. ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிறீங்களா, அது உங்களுக்கு கொடுத்த பணி, ஆண்டவர் கொடுத்த ஊழியம். ஒரு பேங்கில் ஆஃபீஸராக வேலை செய்கிறீங்களா, அங்கே நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற ஊழியம். ஒரு நிறுவனத்தில் பணி செய்கிறீங்களா, கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து அந்த நிறுவனத்தில் சாட்சியாய் வாழ ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது தெரியுமா? எபேசியர் 1 வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமான. உலக தோற்றத்திற்கு முன்னே அவர் நம்மை தெரிந்து கொண்டாரா. அல்லேலூயா. உலக தோற்றத்துக்கு முன்னே உலகமே உண்டாக்கப்படலை, உலகமே சிருஷ்டிக்கப்படலை. அப்புறம் மனிதரை உண்டாக்கணும், தேவதூதரை உண்டாக்கணும், நிறைய காரியம் இருக்குது. அதுக்கு முன்னாலே கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். இது மனிதனால் விளங்கி கொள்ள முடியாத தெரிந்து கொள்ளுதல். தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமானது. நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? சத்தமாலே சொல்லுங்க. நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஐயா, நான் ஒன்றே செய்கிறேன், வீட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா, அது உங்களுக்கு கொடுத்த பணி, ஆண்டவர் கொடுத்த ஊழியம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். குடும்பத்தை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பிரசங்கம் பண்ணுறது மட்டும்தான் ஊழியம் கிடையாது. பிரசங்கம் பண்ணுறவங்க மட்டும்தான் அழைக்கப்பட்டவங்க கிடையாது.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க பேங்கில் இருப்பாங்க, ஸ்கூலில் இருப்பாங்க, பிஸ்னஸில் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, யூனிவர்சிட்டியில் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அதை விசுவாசிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவனை விசுவாசித்து அதை மனதில் ஆழமாக பதிச்சிட்டா சாத்தான் உங்களை நெருங்க கூட முடியாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சாத்தான் தொட முடியாது. போராட்டம் இருக்கும், நெருக்கம் இருக்கும், சாத்தானால் மேற்கொள்ள முடியாது. அப்போ நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டோடைய தெரிந்து கொள்ளதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமானது தான். அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், புரியாத புதிராக கூட இருக்கும். ஆந்திர மாநிலத்தில் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க, ரைஸ் மில்லாம் வச்சுருந்தாங்க, பெரிய பணக்காரங்க, வசதியாக இருந்தாங்க. நெல்லூருன்னு நினைக்கிறேன் அங்கே இருந்தாங்க. அந்த பணக்கார குடும்பத்தில் ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பிறந்த அவனுக்கு 10 வயசு ஆச்சு. அப்போது ஒரு அசுத்த ஆவி அவனை தாக்கினார். அவன் அந்த பிசாசு தாக்கின உடனே மனநிலை பாதிக்கப்பட்டு பைத்தியமாயிட்டான். மென்டல் டிஸார்டர், பைத்தியமாயிட்டான். தானே பேசுவான், தானே சிரிப்பான், அப்படியே ரோடோட நடப்பான், நாய்களோட பன்றிகளோடு உட்காந்து எச்சி இலையில் சாப்பிடுவான், எங்காவது படுத்து கொள்ளுவான். அப்படியே ஊராக சுற்றி கொண்டிருந்தான் அதே ஊரில். அந்த குடும்பத்தார் அவனை குணமாக்குவதற்கு நிறைய பணம் செலவு பண்ணி மந்திரிக்கிற இடம், பில்லிசோனி பண்ணுற இடம், நிறைய இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஒன்றிலே சுகமாகலை. அவன் சுகம் பெறுவான்னு பணம்லாம் செலவு பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. கடைசியில் இது அவனுடைய கர்மம், கர்ம வினை. முற்பிறவியில் ஏதோ பாவம் செஞ்சுருக்கான், இந்த பிறவியில் மென்டல் ஆயிட்டான். இது அவனுடைய தலை விதி. அவனை விட்டுட்டாங்க. எவ்வளோ ட்ரை பண்ணாமோ பணம் கொடுத்து ட்ரை பண்ணி அவனை விடுதலையாக்க முயற்சி பண்ணி தோல்வி, விட்டுட்டாங்க. இப்போ பைத்தியம் பிடிச்ச அலைந்து கொண்டு இருக்கிறான். அவன் செத்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க குடும்பத்தார். ஏன்னா அவன் இருக்கிறது அவன் யார் பிள்ளை இப்படி ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு பைத்தியம் பிடிச்ச அலையுதுன்னு கேட்டால் இவங்க குடும்பத்தானே சொல்லுவாங்க. அதனால் ஒரு அவமானத்தினால அவன் செத்து போனால் பரவாயில்லன்னு நினைக்கிறான். இதுதான் உலகம். சொந்த பெற்றோர் நினைக்கிறான் செத்து போட்டுன்னு. ஆனால் ஆண்டவர் நினைக்கிறான், இல்லை அவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ரோடாக பைத்தியம் பிடிச்சு பேசிக்கிட்டு அலையிறான், இவனா தெரிந்து கொள்ளப்பட்டவன். யாருமே நம்ப முடியுதா? பைத்தியம் பிடிச்சி தலையில் தண்ணி கூட வைக்காமல் குளிக்காமல் ஒரு அழுக்க வஸ்திரத்தை தரித்து கொண்டு ரோடாக அலையிறான். எத்தனை வருஷம்? 7 வருஷம். அவன் பைத்தியம் பிடித்து 7 வருஷம் ஆகிவிட்டாரு. அவனை தேவன் தெரிந்து கொண்டார் என்றால் எப்படி நம்புறது? ஒரு நாள் பாருங்க, இருள் சூழ்ந்து வந்த இருட்டு வருகிற நேரம், அவன் நடந்து போய் கொண்டிருக்கும்போது ஒரு தெருவழியாக ஒரு வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுறாங்க. கிறிஸ்தவங்க மாலையில் குடும்ப ஜெபம், பாட்டு பாடுற சத்தம் கேட்குது. அந்த ரோட்டு வழியாக நடந்து போன இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த வாலிபன் பாட்டு வந்த திசையை நோக்கி போகிறான். ஒரு வீட்டுக்குள்ளே அவங்க எல்லாம் உட்காந்து அந்த குடும்பத்தார் உட்காந்து கை தட்டி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் போய் அப்படி எட்டி பார்த்தான் அந்த வீட்டுக்குள்ளே. அவனுக்கு அழுக்கான அவனுடைய சரீரம், அழுக்கான உடை, அவன் பரட்ட தலை, ஒரு தாடி, இதெல்லாம் பார்த்துட்டு பைத்தியம் வந்து பார்க்குறான்னு நினச்சிட்டு அந்த குடும்பத்தார் விடலை. அந்த குடும்பத்தார் மிக உள்ளவான்னு கூப்பிட்டார். உள்ளவா. உடனே உள்ளே போனான். இதில் உட்காரு அப்படின்னு பாயில் உட்கார சொன்னான். உட்காந்துட்டான். இப்போ அவங்க பாட்டு பாடுறாங்க, ஆண்டவரை துதித்து பாடுறாங்க, வேத வசனத்தை வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அது வரைக்கும் அப்படியே உட்கார்ந்துருந்தான். பாட்டு கேட்டான், ஜெபத்தை கேட்டான், வசனத்தை வாசித்ததை கேட்டான், அப்படியே உட்கார்ந்தான். ஜெபம் முடிந்தது. மனநிலை பாதிக்கப்பட்ட ஆளை வீட்டில் வைப்போமா? வந்தால் ஒரு காப்பி ஏதாவது கொடுத்து கூட அனுப்பிடுவோம். போ. அவங்களே சொன்னாங்க, ஜெபம் முடிஞ்சிட்டு சரி நீ போயிட்டு வா அப்படின்னு. உடனே போனான். ஒன்றுமே பேசலை. வந்தான், ஜெபத்தில் உட்காந்தான். அவன் போக சொன்னாங்க, எழும்பி போய்கொண்டே இருந்தான்.
அவன் போகும்போது அந்த தெருவை கடந்து ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அப்படியே போய் கொண்டு இருக்கிறான். திடீரென்று கண் முன்னால் பிரகாசமான ஒரு வெளிச்சம். என்னது வெளிச்சம் தெரியுதுன்னு பார்த்தா அதில் ஒரு ஆள் தோன்றுகிறார், ஒரு உருவம் தோன்றுகிறாரு. அதிலிருந்து ஒரு வெளிச்சம் புறப்பட்டு வந்து இவன் மேலே பட்டது. மயக்கம் தெளிஞ்ச மாதிரி டக்குன்னு பார்க்குறான். பிசாசு போய்விட்டது, அந்த பைத்தியம் தெளிந்து விட்டது, நார்மல் ஆகி விட்டான். ஒரே ஒரு தொடுதல். அப்படியே பார்க்குறான். அவர் மறைஞ்சிட்டார். அவனுக்கு தெரியுது அது இயேசு. நம்ம போய் ஜெபம் பண்ணமே அந்த 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 கடவுள் தான் எனக்கு தரிசனம் ஆயிட்டாருன்னு. இப்போ அவனுக்கு பைத்தியம் தெளிஞ்சிட்டேன். நான் யாரு? கொஞ்சமாக யோசிக்கிறான். நான் யாரு? 7 வருஷம் ஆச்சு மனநிலை பாதிக்கப்பட்டு. யாருன்னு யோசி அப்படியே ஊருக்குள்ளே நடக்கிறான். ஒன்று ஞாபகம் வந்து அவன் குடும்ப ஞாபகத்துக்கு வந்துட்டு இதான் அவனுடைய குடும்பம், இங்கே தான் அவனுடைய வீடு கண்டுபிடிச்சி அவன் வந்து சேர்றதுக்குள்ளே நடுராத்திரி தாண்டி விட்டார். அவன் வீட்டு வாசற்படியில் வந்தான். வெளியில் உள்ள திண்ணையிலே படுத்து கொண்டான். இதுதான் நம்ம வீடு, இங்கே தான் நம்ம குடும்பத்தாருக்கான் படுத்து கொண்டான். காலையில் அவனுடைய வீட்டார் எழும்பி பார்த்தா வீட்டு திண்ணையில் படுத்துருக்கா. ஒரு நாள் இங்கே வரமாட்டான், இன்றைக்கி வந்திருக்கிறான்னு பார்க்குறாங்க. இவன் நேர போனான் வீட்டுக்குள்ளே. சகோதரனுடைய ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தான். நல்லா போய் குளித்தா, சோப்பு போட்டு ஃப்ரெஷ் ஆனான். புது ட்ரெஸ் அவனுடைய சகோதரன் ட்ரெஸ் எடுத்து போட்டான். யாருமே அவன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஏன்னா பைத்தியம் முடிச்சு 7 வருஷமாக அலைந்தவன் எதுக்கு இங்கே வந்திருக்கிறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. இப்போ வந்து அவன் நார்மல் ஆகிட்டான்றது அவங்களால நம்ப முடியல. அவன் பாருங்கள், குளித்து புறப்பட்டு ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு நேராக அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போனான். ஜெபம் பண்ணாங்களே, குடும்ப ஜெபம், அந்த வீட்டை கண்டுபிடிச்சு போனான். அவங்ககிட்ட போய் சொன்னான், நேற்றைக்கு பைத்தியம் முடிச்சு இங்கே வாசலில் ஒருத்த வந்தானே, நான் தான் அது. நீயா? இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற? நான் தான். நீங்கள் தானே இங்கே ஜெபம் பண்ணீங்க, அந்த ஜெபத்தில் பங்கு பெற்றேன். நான் எழும்பி அப்படி போகும்போது இயேசு எனக்கு தரிசனமானார். என்னுடைய பைத்தியெல்லாம் மாறிச்சு, இப்போ நான் நல்லா ஆயிட்டேன். அல்லேலூயா. இப்போ நான் நல்லா ஆயிட்டேன். ஒரு பைத்தியம் பிடித்து ரோடா தெருவில் அலைந்து கொண்டிருந்த 7 வருஷமாய் பைத்தியம் பிடித்த ஒரு மனித வாலிபனை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இவன் எனக்கு வேணும். தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அவன் இயேசுவை பற்றி சொன்னாங்க. ரட்சிக்கப்பட்டான், அபிஷேகம் பெற்றான், ஊழியக்காரனானான். பாஸ்டர் ஏசன்னா அவர்கள் 1000க்கு மேலே திருச்சபையை உருவாக்குற பெரிய தெய்வ மனிதனாய் மாற்றினார். யாரால செய்ய முடியும் இதை? ஒரு அரசாங்கத்தில் செய்ய முடியாது, எந்த நிறுவனம் செய்ய முடியாது, இயேசு செய்ய முடியும். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியம். பைத்தியம் பிடித்த ஒரு வாலிபனை தெரிந்தெடுத்து பல லட்சங்களை ஆண்டவர் சந்திக்க பயன்படுத்துகிறார். 1000க்கு மேற்பட்ட சபைகளை உருவாக்குகிறார். 1000கணக்கான ஊழியர்களை உருவாக்குகிறார். ஒரு பைத்தியம் பிடித்த ரோட்டில் அலைந்த மனிதனை கொண்டு. அதுதான் அவருடைய தெரிந்து கொள்ளுதல், ஆச்சரியமான தெரிந்து கொள்ளுதல். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன். படிப்பறிவில்லாத அந்த மகனை தெரிந்தெடுத்து எவ்வளவு பெரிய காரியத்தை தேவன் செய்திருக்கிறார். சிவகாசி பகுதியில் ஒரு வாலிபன் அப்பா அம்மாவை இழந்துட்டான். படிக்க வைக்க ஆள் இல்லை. கடையில் போய் வேலை செய், பிழைப்பை பார்த்துக்க. வாலிப வயசில் கடையில் போய் வேலை, கஷ்டப்பட்டு மளிகை கடையில் வேலை. சாப்பிடணும் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை. அவங்க இருந்தால் கவனிச்சிருப்பாங்களே, படிக்க வச்சுருப்பாங்களே. கஷ்டப்பட்டு வேலை, நேசிக்க ஆள் இல்லை. ரொம்ப நிந்தை, அவமானம், பரிகாசம். ஏன் வாழணும்னு நீ மனம் வெறுத்து பூச்சி மருந்து குடிச்சுதான், விஷம், தற்கொலை பண்ணு. அதை கண்டுபிடிச்சி எப்படி ஆஸ்பத்திரியில் சேர்த்து காப்பாற்றிட்டாங்க. சாவு கூட எனக்கு வர மாட்டேங்குது. அப்பா அம்மா தான் இல்லை, யாருமே இல்லை, அனாதை. என்னை அவமானப்படுத்தி கேவலப்படுத்துகிறாங்க. எனக்குன்னு என்ன எதிர்காலம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. மளிகை கடையில் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்கிறேன். சாகுன்னு நினச்சா சாவு வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறேன். வேலை செய்த இடத்துல அவனை ஞாயிற்றுக்கிழமான சர்ச்சை கூட்டிகிட்டு போவாங்க. வேலை செய்கிற எல்லாரையும் வாங்க சர்ச்சைக்கு எண்ணி. அப்படி ஒரு சர்ச்சை கூப்பிட்டு போனால் பின்னால் போய் இப்படி குத்த வச்சு உட்காந்துட்டான். மன சோர்ந்து போய்
அவனுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தன்னை நினைச்ச வேதனை, தன்னை நினைத்த கஷ்டம், அப்படியே தனியாக உட்கார்ந்துருக்கிறான், கவலைப்பட்டுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறான். திடீர்னு அந்த பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணி முடித்து ஜெபிக்கும் போது அவனை பேர் சொல்லி கூப்பிட்றார். கரெக்டாக அவன் பேர் பின்னால் உட்கார்ந்துருக்கிற, இதுதான் உன் பேர், எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லை, தற்கொலை பண்ணலாம் முயற்சி பண்ணினேன், நான் உன்னை காப்பாற்றினேன், நீ எனக்கு வேணும், நான் உன்னை நேசிக்கிறேன்னு இயேசு பேசுகிறார். இவனுக்கு அதிர்ச்சி. என் பேர் அவருக்கு எப்படி தெரியும்? மேடையில் இருக்கிற ஊழியக்காரருக்கு. நான் தற்கொலை பண்ண போனது அவருக்கு எப்படி தெரியும்? எனக்கு யாருமே இல்லாத அவருக்கு எப்படி தெரியும்? இயேசு என்னை கண்டுபிடித்தார். அவனுக்கு ஆச்சரியம், இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா? தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு வேணும், தற்கொலை பண்ணி செத்துடலாம் நீ நினைக்கிறியா? நீ எனக்கு வேணும். ஆண்டவர் தெரிந்தெடுத்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், பயன்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், வட இந்தியாவுக்கு போய் என் ஊழியக்காரனாக அனுப்பினார். ஷாலோம் என்கிற பெரிய மிஷனரி ஸ்தாபத்தை உருவாக்க வைத்து 1000த்திற்கு அதிகமான சபைகளை உருவாக்கும்படி வைத்தார். ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கும்படி பயன்படுத்தினார். இன்னைக்கு தேவன் எத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். செத்து போனனை ஓடிக்கொண்டிருந்த வாலிபன், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியமானது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியம். சாக கிடந்த என்னை தெரிந்து கொண்டார். இயேசுவை நம்பாத என்னை தெரிந்து கொள்ளுகிறார். பைத்தியம் பிடித்து அலைகிற ஒரு வாலிபனை தெரிந்து கொள்ளுகிறார். தற்கொலை பண்ணி சாக போகிற ஒரு வாலிபனை தெரிந்து கொள்ளுகிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் ஆச்சரியம். பெரிய படிச்சிருக்கேன், பட்டம் இருக்குது, நான் டாக்டரேட்டு, அவங்களெல்லாம் இல்லை. மனுஷருடைய பார்வையில் பைத்தியமாக தெரிகிறவளை தெரிந்து கொள்ளுகிற தேவன். இங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் இருக்கிறீங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் சொல்லணும், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். சொல்லணும், வாய் திறந்து சொல்லணும். நீங்கள், நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவன். I am special in the sight of the Lord Jesus. I am special. சொல்லணும், அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் நான். எனக்காகத்தான் அவர் சிலுவை சுமந்து மரித்தார், என்னை மீட்க, என் பாவத்தை மன்னிக்க, எனக்கு அற்புதம் செய்தார், சிலுவையில் ரத்தம் சிந்தினார். என்ன, நான் விசேஷமானவன், என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீங்க இதை சொல்லும் போதுதான் அற்புதம் நடக்கும். நீங்க இதை சொல்லும் போதுதான் பிசாசு பயப்படுவான். ஐயோ, நான் ஏழை, நான் கஷ்டம், நான் கஷ்டப்படுறேன், கண்ணீர் வடிக்கிறேன், எனக்கு யாருமே கிடையாது, ஏன் என்னை ஆண்டவர் இப்படி படைச்சாரு, இப்படி சொல்லி கொண்டிருக்க வரைக்கும் ஆசீர்வாதம் வராது. நீங்கள் வாயை திறந்து சொல்லணும், ஐ எம் ஸ்பெஷல், நான் விசேஷமானவன். எனக்காக தான் இயேசு சிலுவை சுமந்தார். எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் எனக்கு என்ன செய்வார் தெரியுமா? அவனுக்கு எனக்கு சொல்லணும், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் அவரை தெரிந்து கொள்ளல, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அவர் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் தகுதி இல்லாதவனை தெரிந்தும் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் ஆச்சரியம், விளங்கி கொள்ளவே முடியல. என்ன தகுதி இருந்துச்சு? பெரிய படிப்பு இருந்துச்சா, ஞானம் இருந்துச்சா, பலன் இருந்துச்சா? ஒன்றும் கிடையாது. எப்படி தெரிந்து கொண்டார்? அது விளங்கி கொள்ள முடியாதது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அப்படின்னா நீங்கள் உரிமையாக ஆண்டவர்கிட்ட பக்கத்தில் போய், ஆண்டவரே என்னை விசேஷமாக நீங்கள் தெரிந்து கொண்டீங்கல்ல, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. உரிமை பிச்சைக்கார மாதிரி தூரத்தான், ஆண்டவரே இறங்குங்க இறங்குங்க, ஆண்டவரே நான் என்ன இறக்க செய்யுங்க, நீ கண்ணீர் வடிக்க தேவையில்லை. உரிமையாக பக்கத்தில் போய், ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஏன்? நான் தெரிந்து கொள்ளப்பட்ட, நீங்கள் தானே என்னை தெரிந்து கொண்டீங்க. ஆமாம், அப்போ எனக்கு அற்புதம் செய்யுங்க, எனக்கு இதை விடுதலை கொடுங்க, எனக்கு குடும்பத்தில் இதை செய்யுங்க. ஆண்டவரால் மறுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. தெரிந்து கொண்டவங்களுக்கு அவர் அற்புதம் செய்து கொண்டே தான் இருப்பார். அவருடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து கொண்டே தான் இருப்பார். முதல்ல நீங்க விசேஷமானவள் என்பதை விசுவாசிக்கணும். ஆமென். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 15:14 ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் ரட்சிக்கப்படும் போது விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம்.
இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகள், பிலீவர்ஸ். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் மூலமாக பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டேன், மரணத்திற்கு பிறகு பரலோகத்தில் இயேசுவோடு இருப்பேன். அவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகள் என்ற அனுபவம் முதல் அனுபவம், அவ்வளவுதான். அதில் நின்று விடக்கூடாது. அடுத்து நம் சீஷர்களாக மாற வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால உங்களை குறித்து தேவனுடைய விருப்பம் என்ன, நீங்க விசேஷமானவர்கள், நிற்கக்கூடாது. விசுவாசினை சீஷர்களாக மாற வேண்டும். அப்படியே கண்களை மூடுங்க, ஒன்றுமுட ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் விசேஷமானவன், விசேஷமானவள், உம்முடைய பார்வையில என்னை விசேஷமானவன் ஆக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எந்த காரியத்தை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் நான் பயப்பட மாட்டேன். இதை கண்டு நான் பயப்பட மாட்டேன். இந்த நெருக்கத்தை கண்டு பயப்பட மாட்டேன். நான் விசேஷித்தவன். என் இயேசுவினால் அவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். எனக்காக இரத்த சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் மீட்கப்பட்டவன். பாவ சாபத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டவன். நான் விசேஷமானவன். இதோ நான் அவருடைய சீஷனாக அவரை பின்பற்றுகிறவன். நான் விசேஷமானவள். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என்னை விசேஷித்தவனாக மாற்றினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பயப்படாதே என்று என்னை தைரியப்படுத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நான் பயப்படுகிற இந்த காரியத்தில் அற்புதம் செய்யும்படி என் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனை, எந்தெந்த மகன், எந்தெந்த மகள், எந்தெந்த தாய் தகப்பன் இப்பொழுது இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ, அவர்கள் மீது உம்முடைய கரம் இப்பொழுது வைக்கப்படுவதாக என்று ஜெபிக்கிறேன். அவளை பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளை பயப்படுத்துகிற தடைகள் எல்லாம் விலகி வழி திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இவர்களை பயப்படுத்துகிற பொல்லாத வியாதிகள், பலவீனங்கள், வலிகள், வேதனைகள், கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். சுகமுண்டாகட்டும். கட்டுகள் அறுக்கப்படட்டும். சரீரத்திலே விடுதலை பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இவளை பயப்படுத்துகிற தடைகள் விலகி தேவைகள் சந்திக்கப்படட்டும். அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்தருளும். அவள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அற்புதம் செய்து, இந்த நிந்தையிலேயே என் வாழ்க்கை கழிந்து விடுமோ, இந்த குறைவிலேயே நான் வாழ்ந்து முடித்து விடுவேன் என்று கலங்கி நிற்கிறார்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிகாசங்களும் நிந்தைகளும் ஆசீர்வாதமாய் மாறும்படி அற்புதங்கள் நடப்பதாக, தடைகள் விலகுவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கட்டும். பயப்படுகிற சூழ்நிலைகள் மாறி நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவருடைய கரம் என்னை தொட்டது, ஆசீர்வதித்தது என்று மகிழும்படி இந்த நிமிஷத்தில் இந்த ஆசீர்வாதத்தை, நன்மைகளை காண செய்வீராக. இதோ உம்முடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. பயத்தை எடுத்து போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்மைகளை வாய்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி. இந்த மகன் உமக்கு விசேஷமானவன், இந்த மகள் விசேஷமானவள். அவர்கள் வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, பிசினஸ் பண்ற இடத்துல நன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமான ஆசீர்வாதங்களை அருளி வல்லமை வெளிப்படுத்தும் மகத்துவத்தை விளங்க பண்ணும். இவர்கள் விசேஷமானவர்கள் என்பதை சூழ்ந்திருக்கிற மக்களை அறிந்து கொள்ளும்படி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி அருளும். ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. அற்புதங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகன் மகள் விசேஷமானவர்கள் என்பதை விளங்க பண்ணுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் செய்துவிட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.